இந்த அல்சர் வர்றதுக்கான காரணம் என்ன? இதுல எத்தனை வகைகள் இருக்கு? பொதுவா அல்சர் நோய் அப்படிங்கிறது 2 வகையா நம்ம பார்க்குறோம். ஒண்ணு வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள், மற்றொன்று குடல்ல ஏற்படுகின்ற புண்கள். சிறுகுடல் புண்கள்னு சொல்லுவோம். இதோட எக்ஸ்டென்ஷன் அகைன் பெருகுடல் புண்கள் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா அல்சர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். பொதுவா நம்ம உடம்புல வாயில நம்ம உணவை மெல்றோம். உமிழ்நீரோட கலக்குது. உணவுக்குழல் வழியா அது வயிற்றுக்குள்ள போகுது. வயிற்றுக்குள்ள உணவு போறதுக்குன்னு இருக்கக்கூடிய பாதையில ஒரு வால்வு இருக்கு. இந்த வால்வோட வேலை என்னன்னா, உணவு ஒரு வழியா உள்ள போறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணும். திருப்பி மேலே வரதுக்கு அலோவ் பண்ணாது. அதே போல சிறுகுடல். வயிறு இருக்கு. வயிறு முடிஞ்சு சிறுகுடல் போகும்போது அங்கேயும் ஒரு வால்வு இருக்கு. இது ஒரு க்ளோஸ்டு சேம்பர் மாதிரி. இந்த க்ளோஸ்டு சேம்பர் பார்த்தீங்கன்னா, அதிகமான அழுத்தத்தை, அதிகமான அமிலங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு உறுப்பு. அப்போ நீங்கள் சைவம், அசைவம், சமைத்த உணவு, சமைக்காத உணவு, தண்ணீர், பழச்சாறுகள், நிறைய விஷயங்களை காலையிலேருந்து ராத்திரி வரல நம்ம சாப்பிட்றோம். ஒவ்வொன்றும் வயிற்றுக்குள்ளே போகும்போது ஒரு ப்ரெஷரைஸ்டு ஹை அசிடிக் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு சேம்பருக்குள்ளே அந்த உணவு போகும்போது நிறைய வேதியியல் மாற்றங்கள் வரதை பார்க்குறோம். நம்ம வீட்டில் ஒரு தவா வச்சு அதில் எண்ணெய் போட்டு ஒரு கடுகு, ஒரு உளுத்தம்பருப்பு, ஒரு பெருங்காயம், ஒரு கறிவேப்பிலைன்னு போட்டு நம்ம தாளிக்கும் போது எப்படி அதிலிருந்து விதவிதமான வாசனைகளும் புகையும் வருதோ அதே ஒரு நிலை தான் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போதும் இருக்கும். ஆனால் இந்த சேம்பர் அந்த ப்ரெஷரை எடுக்கக்கூடிய ஒரு சேம்பராக இருக்கிறதுனால பொதுவாக நமக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாது. எப்போ இதில் மாற்றம் வரும்னா, ஒன்று வயிற்றுக்கு ஓய்வில்லாமல் நாம் ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். காலை எழுந்த உடனே ஒரு காஃபி, 8:30க்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், 10:30 11க்கு ஒரு டீ அண்ட் ஸ்நாக்கு, திருப்பி 1:00 ஒரு லஞ்சு, திருப்பி 4:00 ஒரு ஸ்நாக் அண்ட் டீ, திருப்பி ஈவினிங் 6:30க்கு ஒரு ஸ்நாக்கு, திருப்பி 8:30க்கு ஒரு டின்னர், திருப்பி 9:00 10:00 ஒரு கிளாஸ் ஆஃப் பால் இல்லைனா கொஞ்சம் பழம். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பொருள் வயிற்றுக்குள்ளே நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ என்ன ஆகுது, வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலங்கள் அங்கேயே இருந்து 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 நமக்கு சிரமத்தை உருவாக்கி கொண்டே இருக்கு. ஓய்வே கிடையாது. அப்போ என்னதான் ப்ரெஷரைஸ்டு சேம்பராக இருந்தாலும் நீங்கள் அதை ஓவர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும், உடம்பு அந்த இடம் பலவீனமாக ஆரம்பித்து அந்த திசுக்கள் அதிகமான அமிலத்தின் காரணமாக சிறு சிறு புண்களை, சிறு சிறு வீக்கங்களை, சிறு சிறு அழற்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குத்தான் அல்சர், ஒரு ஆரம்ப நிலை வயிற்று புண் அப்படிங்கிறது பேர்.